எக்ஸ்ட்ரீம் லெவல் கோபமாக போய்கிட்டே இருக்கு மேடம். நானும் சொல்லி சொல்லி எனக்கு பொறுத்து பார்த்து என்னைய டெய்லி அழுக வச்சிடறாரு. ஆனால் வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்காரு. இவராங்க அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்காரு. கோபப்படுறவங்களுக்கும் குப்பலாரையும் ஒன்றுங்க. சில மனைவிகள் எதிர்த்து பேசி கத்தி என்ன செய்வாங்க, அவங்க கோபத்தை அந்நியாரமே வெளிப்படுத்திடுவாங்க. இது வந்து லேட்டாக தான் ஏறும். இது ஆண்களுக்கு பொருத்தமான ஒன்று தான். இது என் தலையெழுத்து இதுதாங்க. இந்த மனுஷனை கட்டிட்டு என்ன செய்ய. ஆனால் மனைவி கரெக்டாக தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் தேவையில்லாமல் கத்துறது, எரிஞ்சு விழுறது, மனசுக்குள்ளே குழி தோண்டி புதைச்சிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் மிக மனநல நோயாளியாக என்ன, நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன் மேடம் அப்படின்னாங்க. உங்கள் வீட்டுக்காரர் கோபத்தை குறைச்சிட்டாரா? அன்பான கணவன் மனைவியருக்கு இந்த கீத்துவின் அன்பான வணக்கம். ஜேசிடிவி மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வோடு வந்திருக்கிறேன். இன்றைக்கி என்ன பிரச்சனை பேச போகிறோம் அப்படின்னம்னா, ஒரு மனைவி வந்திருந்தாங்க. அவர் கணவர் ரொம்ப அதிகமாக கோபப்படுறாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் அவர் கோபப்படுறாரு அப்படின்னம்னா, அவர் வரிசையாக சொல்கிறாங்க. காலையிலேருந்து ஏதாவது ஒன்றுனம்னா கோவப்பட்டு கத்துறது, எரிஞ்சு விழுறது, இல்லை எதையாவது தூக்கி போட்டு உடைக்கிறது, அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவல் கோபமாக போய்கிட்டே இருக்கு மேடம். நானும் சொல்லி சொல்லி எனக்கு பொறுத்து பார்த்து நான் வாயை மூடிக்கிறேன். வாயை மூடுனாலும் ஏதாவதுக்கு பிரச்சனை பண்ணி கோவப்பட்டு என்னைய டெய்லி அழுக வச்சிடறாரு. ஆனால் வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்காரு. இவராங்க அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்காரு அப்படின்னாங்க. நிறைய சம்பவங்களை சொன்னாங்க. இதுக்கெல்லாம் ஒரு சின்ன சம்பவம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த காலையில் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா குப்பலாரி குப்பையை எடுத்துகிட்டே போகும். நீங்கள் குப்பலாரி பின்னாடி என்னைக்காவது போயிருக்கீங்களா? போயிருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னு பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக ஒன்று பயங்கர ஸ்மெல் அடிக்கும். ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, ஒவ்வொரு தடவையும் ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும்போது அந்த உள்ளேருந்து கொஞ்சம் குப்பை டபக்குன்னு என்ன செஞ்சோம், விழுந்துகிட்டே இருக்கும். இப்போ குப்பை எங்கே எடுக்க ஆரம்பித்தாங்களோ அந்த இடத்துலேருந்து குப்பையை எங்கே கொண்டு போய் போட போகிறாங்களோ அது வரைக்கும் ஒரு லாரி ஃபுல்லாக ஏற்றுனோம்னா அதில் கால்வாசி குப்பை என்ன செய்யும், அங்கங்கே என்ன செய்யும், போட்டுகிட்டே போகும். இதனால் எல்லா இடத்துலையும் அந்த வாடை என்ன செய்யும், இருந்துக்கிட்டே இருக்கும். கோபப்படுறவங்களுக்கும் குப்பலாரையும் ஒன்றுங்க. நீங்கள் காலையில் கோவப்பட ஆரம்பிச்சிங்கன்னா, கோவப்பட்டு வீட்டில் சண்டை போடுறீங்கன்னு வச்சுக்குவோம். கிளம்புறீங்க, போகும்போது எதிர்த்தாப்பில் ஒருத்தன், நீங்கள் சரியாக தான் போயிருப்பீங்க, எதிர்த்தாப்பில் ஒருத்தன் தப்பாக வந்திருப்பான். உடனே உங்களுக்கு கோபம் பயங்கரமாக வந்து அது வார்த்தைகள் என்ன செய்யும். ஏற்கனவே நீங்கள் கோபமாக தான் வெளியே வந்தீங்க, அந்த மனநிலையில் தான் வந்துவீங்க. உடனே நீங்கள் என்ன செய்வீங்க, அவனை திட்டுவீங்க, அவன் உங்களுக்கு பதிலுக்கு திட்டுவான். அதே கோபத்தோட திரும்பவும் போவீங்க. போகும்போது கண்டிப்பாக ஏதோ ஒன்றில் வந்து வண்டி ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போவும் என்ன செய்வீங்க, வண்டி மேலே கோவப்பட்டு என்ன செய்வீங்க, ஒன்று இந்த இவளை கேட்டனா அப்படின்னு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள என்ன செய்வீங்க, இந்த அவன் மூஞ்சில் முழிச்சேன், இல்லை அவன் எடுத்து என் கூட சண்டை போட்டான், அதனால தான் இப்படி ஆகி போச்சுன்னு என்ன செய்வீங்க, அப்பவும் சத்தம் போடுவீங்க. அப்போ குப்பை என்ன செய்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. ஆஃபீஸ்க்கு போனோன்னு என்ன செய்வீங்க, ஆஃபீஸ்லேயே இதே மாதிரி உங்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி யாரையாவது பிடிச்சி என்ன செய்வீங்க, கத்துவீங்க, திட்டுவீங்க. சரி, இதனோட விளைவு என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நிறைய ஆண்கள் பார்த்தீங்கன்னா மனைவியை கோவப்பட்டு கத்துவாங்க. ஆனால் மனைவி கரெக்டாக தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் தேவையில்லாமல் கத்துறது, எரிஞ்சு விழுறது, வார்த்தைகளில் காயப்படுத்துறது, இல்லை அடி தடியில் இறங்கி அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்னால நிறைய மனைவிகள் வந்து அதை மனசுக்குள்ளே வச்சு அழுது என் தலையெழுத்து இதுதாங்க, இந்த மனுஷனை கட்டிட்டு என்ன செய்ய, வேறு வழி கிடையாது அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. சரி, நான் கேட்டேன், நான் வந்து உங்ககிட்ட என்றைக்குமே அன்பாக நடந்துக்கிட்டது இல்லையா? உங்ககிட்ட நெருக்கமான நேரங்களில் அவர் எப்படி அப்போல்லாம் அவர் நல்ல விதமாக தான் நடந்துக்கிறாரு. சரி, அந்த கொஞ்ச நேரம் தான் மேடம். அதுக்கப்புறம் காலையில் வந்து பழைய குருடி கதவை திரடிங்கிற கதைக்கு மாறி போயிடுறாரு அப்படின்னு. சரி, நீங்கள் நல்ல மனநிலையில் இருந்தப்போ என்னைக்காவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய கோபத்தை அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? அதை எப்படி மேடம் சொல்கிறது? கோபத்தை போய் யாராவது சொல்லுவோம்மா? மனசுக்குள்ளே வச்சு வெம்பிட்டு தான் இருக்கேன் மேடம். நீங்கள் என்னைக்காவது வாயை திறந்து உங்கள் மனசில் அவர் பேசின விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப வலிக்குது, பேசாதீங்கன்னு வார்த்தைகளில் என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். இப்படி ஒரு நாள் நான் சொன்னதே இல்லையே மேடம் அப்படின்னாங்க. கோபப்படுற கணவன் இருக்கக்கூடிய மனைவிமார்களுக்கு நான் ஒன்று சொல்கிறது இதுதான். சில மனைவிகள் எதிர்த்து பேசி கத்தி என்ன செய்வாங்க, அவங்க கோபத்தை அந்நியாரமே வெளிப்படுத்திடுவாங்க. ஆனால் நிறைய பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, கத்துனா பக்கத்து வீட்டுக்கு கேட்கும்,
பிள்ளைங்க முன்னாடி கத்துனா என்ன ஆகுறது? இப்படியே சமுதாயத்தில் சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்துட்டு என்ன செய்வாங்க, மனசுக்குள்ளே குழி தோண்டி குழி தோண்டி புதைச்சிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் மிக மனநல நோயாளியாக என்ன செய்வீங்க, மாறிடுவீங்க. நீங்கள் உங்கள் கணவர் அன்பாக இருக்கக்கூடிய சமயங்களில் நீங்கள் இந்த மாதிரி கோவப்பட்டு கத்துறது என்னுடைய மனதிற்கு மிகவும் வலிக்கிறது அப்படிங்கிறத வார்த்தைகளில் தெளிவாக சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இதை நீங்கள் நடக்காமல் பார்த்துக்கங்கன்னு ஒரு தடவை சொல்லாதீங்கங்க. திரும்ப திரும்ப சொன்னாதான் அவங்க மண்டையில் உடனே ஏறும். இது லேட்டாக தான் ஏறும். இது ஆண்களுக்கு பொருத்தமான ஒன்று தான். ஒரு தடவை சொன்னாலும் அவங்களுக்கு ஏறாது அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லி அனுப்பிச்சேன். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு வாரம் கழித்து திரும்பி வந்தாங்க. இப்போ நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன் மேடம் அப்படின்னாங்க. உங்கள் வீட்டுக்காரர் கோபத்தை குறைச்சிட்டாரா? இல்லை மேடம், நான் என் மனசில் பட்டதை வார்த்தைகளே சொல்லிடுறேன். இந்த மாதிரி பேசுகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மாதிரி இன்னொருக்கு பேசவே பேசாதீங்க. இனிமேனா இப்படி பேசுகிறா இருந்தால் என் கூட பேசவே பேசாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன் மேடம். அப்படி எதிர்த்து பேசுனதுனால என் மனசு ரொம்ப பாரம் இல்லாமல் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, மனசுக்குள்ளே அடைச்சி அடைச்சி வச்சுருந்த விஷயத்த அதை எப்படி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அணுகுமுறை இருக்குது. உங்கள் வார்த்தைகளில் தெளிவாக சொல்லுங்கள். அது கண்டிப்பாக மண்ணுக்குள்ளே போட்ட விதை கண்டிப்பாக என்னதை செய்யும், ஒரு நாள் முளைத்தே தீரும். அதுபோல தான் மனித மனங்களுக்குள்ளே போட்ட விதை உடனே முளைக்கும்லாம் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. நாட்கள் பல எடுக்கும், ஆனால் கண்டிப்பாக சரியான பலன் வந்தே தீரும். சரிங்களா? அதனால் உங்கள் கோபத்தை இனிமே ஹார்ஷாக வெளிப்படுத்தாதீங்க. இல்லைன்னா மனசுக்குள்ளே போட்டு போட்டு அடக்கி வைக்காதீங்க. சரியான விதத்தில் வார்த்தைகளால் தெளிவாக எடுத்து சொல்லுங்க. சொன்னீங்கனாலே கண்டிப்பாக என்ன செய்வாங்க, மாற்றிக்கொள்வதற்கு முயற்சிகள் செய்வாங்க. கோபத்தை எப்படிங்க மாற்றுறது, அது பெரிய சாப்டருங்க. நான் இப்போ வந்தவங்களுக்கு எப்படி அந்த கோபத்தை அணுகுவது அப்படிங்கிற வழிமுறையை தான் சொல்லி கொடுத்துருக்குறேன். கோபத்தை எப்படி நான் குறைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சாப்டர். அதை பின்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்க தானே? அப்போ நீங்களும் அதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க தானே? இந்த உங்கள் கணவர்கிட்ட மட்டுமே கிடையாதுங்க. உங்கள் மாமனார்கிட்டையோ உங்கள் மாமியார்கிட்டையோ யாரெல்லாம் கோபப்படுறாங்களோ அவங்கக்கிட்ட வார்த்தைகளில் தெளிவாக உங்களுடைய கோபத்தினால என்ன செய்து நீங்கள் எப்படி உணர்கிறீங்க. உங்கள் பிள்ளைகிட்ட கூட உங்கள் பிள்ளை கூட சண்டை போடுது, காயப்படுதுன்னா நீ இந்த மாதிரி பேசுறது என் மனசுக்கு வலிக்குது அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த நிமிஷம் அவங்க அமைதியாகுவாங்க. கண்டிப்பாக எல்லா இடங்களும் இதை பின்பற்றுங்க. வேலை பார்க்குற இடத்துல கூட அவங்க கோவப்பட்டு சொல்லும்போது இந்த மாதிரி கோவமாக பேசுறது, இன்னொருக்கு இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லி பாருங்க. சரியான விதத்தில் சொல்லும்போது அவர்கள் என்ன செய்வாங்க, ஏறின கோபத்தில் தண்ணி தெளிச்சோடனே என்ன ஆகும், இறங்கி போயிரும்ல. அது போல் சரிங்க தானே? இதை பின்பற்றுவீங்க தானே? அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் see you.